திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பட்டாக்கத்தியுடன் காரில் தப்பித்த 5 பேர் கொண்ட கும்பல் போலீசாருக்கு போக்கு காட்டி தடுப்புகள் பல்வேறு வாகனங்களை மோதிவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சினிமாவை மிஞ்சிய சேசிங் காட்சி நள்ளிரவில் நடைபெற்றதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேகர் வழங்க கேட்கலாம். சேகர், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த சேசிங் எல்லாம் நடந்தது? முழு விவரங்கள் என்ன? மேலும் குற்ற செயல் என்னவாக இருக்கிறது இந்த சம்பவத்தில்? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்தில் இருந்து திண்டுக்கல் நத்தம் சாலையில் செல்லும் ஒரு பச்சை நிற குவாலிஸ் காரை மறித்து பிடிக்க சொல்லி சானார்பட்டி போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து அந்த காரை சானார்பட்டி காவல் நிலையம் முன்பாக பேரிகார்டுகள் அமைத்து தடுக்க முயன்றுள்ளனர். அப்போது சசி என்ற காவலர் மீது மோதிவிட்டு கார் நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. உடனடியாக கோபால்பட்டியில் இரவு பணியில் இருந்த போலீசாருக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கே அந்த காரை மறித்து நிறுத்த கோபால்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் உதவியுடன் போலீசார் ஆட்டோக்களை சாலையின் குறுக்கே நிறுத்தி சம்பந்தப்பட்ட காரை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர். ஆனால் அந்த காரை ஓட்டி வந்த மர்ம நபர் காரை நிறுத்தாமல் குறுக்கே இருந்த இடைவெளியில் லாவகமாக புகுந்து வேகமாக செல்ல முயற்சித்துள்ளார். அப்போது அவ்வழியே சாலையை கடக்க முயன்ற வேம்பார்பட்டியைச் சேர்ந்த ஹோட்டல் தொழிலாளி சங்கிலிமணி என்பவர் மீது கார் பயங்கரமாக மோதி அவரை 50 மீட்டர் தூரம் சாலையிலேயே இழுத்துச் சென்று பின்னர் தூக்கி வீசியது. பின்னர் அங்கிருந்தும் நிற்காமல் வேகமாக சென்ற கார் கோபால்பட்டியை அடுத்த வடுகப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் போலீசார் வரிசையாக சாலையின் குறுக்கே நிறுத்தி வைத்த பேரிகார்டுகள் மீது மோதியும் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதியும் தப்பியது. இதுகுறித்து நத்தம் மற்றும் நத்தம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள காவல் நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் அந்த கார் மீண்டும் நத்தம் நோக்கி வேகமாக சென்றபோது எரமநாயக்கன்பட்டி பிரிவில் 3க்கும் மேற்பட்ட லாரிகளை சாலையின் குறுக்கே நிறுத்தி மர்ம நபர்கள் ஓட்டி வந்த காரை தடுக்க காவலர்கள் முயன்றுள்ளனர். இதை பார்த்த மர்ம நபர்கள் காரை யூட்டர்ன் எடுத்து காரை வேகமாக திருப்பிக் கொண்டு சக்கிலியம்புரை ஊர் வழியாக தப்பிச் செல்லும் போது காரில் இருந்து 5 பேரில் ஒரு இளைஞர் மட்டும் ஊருக்குள் இறங்கி தப்ப முயற்சித்து ஓடியுள்ளார். இதை பார்த்த அந்த ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காரில் இருந்த மற்ற 4 பேரும் காரை அதிவேகமாக இயக்கி தப்ப முயன்று கரந்தமலை பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் ஒத்தையடி பாதையில் காரை இயக்கினர். அப்பொழுது கரந்தமலை வனப்பகுதிக்குள் தண்ணிக்கொடை என்ற பகுதியில் காரை அதிவேகமாக ஓட்டிச் சென்றுள்ளனர். அதற்கு மேல் வழி இல்லாததால் கார் புதருக்குள் மாட்டிக்கொண்டதால் காரில் இருந்த 4 மர்ம நபர்கள் காட்டுக்குள் தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் காரை சுற்றி வளைத்தனர். காருக்குள் இருந்த பட்டாக்கத்திகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் தப்ப முயன்று பொதுமக்களிடம் சிக்கிய இளைஞரை ஒருவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று தப்பி ஓடியவர்கள் குறித்தும் எதற்காக ஆயுதங்கள் வைத்திருந்தனர் என்பது குறித்தும் சானார்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். நள்ளிரவில் சினிமா பட பாணியில் நடைபெற்ற சேசிங் பொதுமக்களின் தூக்கத்தை கலைத்த அதிபயங்கர காரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் சாமி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு காரு வேகமாக வந்தது. ஒருத்தர் வேகத்தடையில தடுமாறி வெளியில் தவிட்டாரு. தவணோன்னு என்னமே ஏதோன்ட்டு பூரா பதட்டத்தில் பிடிச்சி அவங்கள போலீஸ்காரவோ பின்னாடி வந்துட்டாங்க. அவங்ககிட்ட பிடிச்சி ஒப்படைச்சிட்டான். கார் முன்னாடி தப்பிச்சு கரந்தமலை வழியாக போயிடுச்சு. அது எங்கிட்டு போச்சு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அங்கே போய் பார்த்தா கார் மட்டும் இருந்துச்சு. ஆளு தப்பிச்சு போயிட்டாங்க. கார் போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஊர் மக்கள் கேட்டாச்சும் எதுவும் தெரியல. அவ்வளோதான். ஊர் பொதுமக்கள் எல்லாம் சாமி பார்த்துட்டு இருந்தான். சாமி பார்த்து ஒரு மணி நேரத்தில் ஒரு காரு பயங்கரமான ஸ்பீடாக வந்துச்சு. கோயில் முன்னால் ஒரு கதவை தள்ளி விட்டு ஒரு ஆள் மட்டும் இறங்கி செக்காக ஓடினாப்புல. ஓடும்போது ஊர் பொதுமக்கள் விரட்டி போனாங்க. போலீஸ் வந்துடுச்சு. ஆளை பிடிச்சிட்டாங்க. அந்த ஆள் பிடிச்சி காரு கரந்தமலை அடிவாரத்துக்கு தண்ணி கொடைக்கு போச்சு. தண்ணி கொடைக்கு போனோடனே பொதுமக்கள் போலீஸ் கூட போனான். ஆனால் ஆள் தவிச்சு போயிட்டாங்க. ஆள் இல்லை. ஒரு போலீஸோட தேடி போட்டு காரை விட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அந்த கார்ல கத்தி நம்ம கார்ல அருவா கத்தி இதெல்லாம் இருந்துச்சு. நான் பார்க்கல. மக்கள் பொதுமக்கள் பார்த்தவங்க சொன்னாங்க. அவ்வளவுதான் எடுத்துட்டு போயிருக்காங்க. வேற சாப்பாடு ஐட்டங்க இருந்துச்சு. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.